ஹலோ கைஸ், ஹலோ மக்களே, குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம சிக்மங்களூர் சீரீஸில் டே 3ல் இருக்கோம். ஸோ டே 3ல் என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிக்மங்களூர்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் அவே கைமாரா அப்படிங்கிற ஒரு பிளேஸில் ஒரு குறிஞ்சி இன் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி மார்னிங் 7:45 ஆகிடுச்சு. ஸோ ரூமையும் செக் அவுட் பண்ண போகிறோம். அண்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்குது. ரெசார்ட்டோட காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் தான். இந்த டே 3யோட பயணத்தை தொடங்கலாம். வாங்க, என்னோட சேர்ந்து பயணம் பண்ணுங்கள். வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிபி பிரியா விலாக்ஸ். வாங்க போகலாம். ஸோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சின்னதாக ஒரு ரெசார்ட் டூர் பண்ணிடுவோம். ஸோ ரூம் டூர் எப்படி இருக்குன்றதெல்லாம் காட்டுறேன். ஸோ இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெம்மன்குண்டிலேருந்து சிக்மங்களூர் போகிற வழி. ஸோ சிக்மங்களூருக்கு 8 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்போதே வந்து உங்களுக்கு குறிஞ்சி இன் அப்படிங்கிற ஒரு ரெசார்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் என்னோட குறிஞ்சி இன்னோட என்ட்ரன்ஸு. அப்படியே ரெசார்ட்குள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ரூம் டூரும் பார்ப்போம். ஸோ வந்த உடனே இங்கே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரெஸ்டாரண்ட்டு குறிஞ்சி இன் அவங்களுடைய ரெசார்ட்டோட ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அகைன் திஸ் சைட் கார் பார்க்கிங். ஸோ நல்லா ஃப்ரீயாக இருக்குது கார் பார்க்கிங், நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. ஓகே, மோஸ்ட்லி இதில் ஒரு ஃப்ளோர் 3 ஃப்ளோர்ஸ் இருக்குது. 3 ஃப்ளோர்ஸ், ஒரு ஃப்ளோருக்கு 4 ரூம்ஸ் தான் இருக்குது. ஒன்லி 12 ரூம்ஸ் தான் இருக்குது. சின்னதாக சிம்பிளாக அண்டு நீட்டாக அழகாக இருக்குது இந்த ரெசார்ட்டு. அண்டு இந்த கார் பார்க்கிங் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஹட் இருக்குது. அது வந்து பஃபே பிரேக்ஃபாஸ்ட்க்கு அண்ட் நைட் டின்னர் அண்ட் சாப்பிட டைனிங் ஏரியா. அண்ட் அகெயின் தீஸ் ஆல் த ரூம்ஸ். ஓகே, நமக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் பால்கனி கிடைக்கும். கிரவுண்ட் ஃப்ளோரில் பால்கனி கிடையாது. ஸோ நம்ம இந்த ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ ஜஸ்ட்டு ரூமுக்குள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோமா? ரூம் கதை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுமே ஒரு சிங்கிள் ரூம் தான், ஆனால் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பெட், குயின் பெட் ஒன்று இருக்குது. அண்ட் அகைன் எக்ஸ்ட்ரா 1 சிங்கிள் பெட் இருக்குது. 3 பேர் தாராளமாக தங்கலாம். ஸோ நாங்கள் 2 பேர் அண்ட் 2 கிட்ஸு தாராளமாக இருந்தது. ஸ்டே நல்லா இருந்தது. அண்டு ஒரு டிவி இருக்குது. அண்ட் அகைன் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா இந்த பெட்டெல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா வார்ட்ரோப் இருக்குது. ஸோ நம்ம ட்ரெஸ் இங்கெல்லாம் வச்சுக்கலாம். அண்ட் அகைன் திஸ் இஸ் வாஷ்ரூம். ஸோ வாஷ்ரூம் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளீனாக நீட்டாக சூப்பராக இருக்குது. ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. வாஷ்ரூம் ஹீட் இருக்குது. 24 ஹவர்ஸ் பவர் இருக்குது. நம்ம என்ன வேணாலும் எப்போ வேணாலும் சுடு தண்ணி போட்டுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வசதியாகவே இருக்குது. ஓகே, ரூம் டூர் பார்த்தாச்சு. இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் போவோம். போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் என்னன்ட்டு போயிட்டு செக் பண்ணுவோம். பிரேக்ஃபாஸ்ட் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இது என்ன சார்? இட்லி இருக்குது. சட்னி, சாம்பார், இட்லி, சட்னி, சாம்பார், புளியோகரை. ஓகே, ஸ்வீட். ஓகே, ஒரு இட்லி, ஒரு புளியோகரை, சட்னி, சாம்பார், ஒரு ஸ்வீட் இருக்குது. ஓகே, மசால் தோசை, வடையும் இருக்காமா. ஸோ நம்ம ஆர்டர் பண்ணால் டேபிளுக்கும் வரும்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம இப்போது ஒரு 2 இட்லி எடுத்துப்போம். ஜஸ்ட் ஒரு 2 இட்லி மார்னிங் ஸ்மால் பிரேக்ஃபாஸ்ட். அப்புறம் தோசையும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, மசால் தோசை, அதுவும் ஆர்டர் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இட்லி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடுவோம், டேஸ்ட் பண்ணிடுவோம். ஓ வா, இட்லி இங்கே பாருங்கள், கேரட்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்பெஷல் இட்லி தான். சட்னி, கோகனட் சட்னி. ஓகே, கோகனட் சட்னி வந்து இது கர்நாடகா ஸ்டைல், நம்ம ஊர் ஸ்டைல் மாதிரி தான் இருக்குது. அண்டு சாம்பார் இது அத்தன்டிக் கர்நாடகா ஸ்டைல் தான், பார்த்தாலே தெரியுது. பட் சாம்பாருமே நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ஒரு மசால் தோசையும் ஒரு வடையும் ஆர்டர் பண்ணோம். ஸோ வந்துருச்சு. ஸோ இது மசால் தோசை அண்ட் வடை, ஒரு மெது வடை. ஆஸ் யூஷுவல் எல்லா இடத்துலையும் கிடைக்கிற மசால் வடை, சரி உருளைக்கிழங்கு மசால் வச்ச மசால் தோசை தான். நல்லா இருக்கு. தோசை கொஞ்சமாக தீச்சிட்டாங்க தோசையாக. அண்ட் வடையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக போட்டுருந்தாங்க. ரொம்ப மெதுவாக இல்லாமல் உள்ளே மெதுவாக இருக்குது, மேலே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. ஓகே, நல்லா இருக்குது. அது கொஞ்சம் ஆயிலியாக இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங், ஐ திங்க் இந்த ரெசார்ட் டூரை மட்டும் நான் தனி ஒரு சின்ன எபிசோடாக போட்டு காட்டுறேன். அண்ட் முள்ளியாங்கிரி பீக் அது எல்லாமே வந்து ஒரு எபிசோடு வரும்.
ஸோ இந்த எபிசோட இந்த ரெசார்ட் டூரோட எபிசோட இதோட முடிச்சிக்கலாம். நான் நெக்ஸ்ட்டு முள்ளியாங்கிரி பீக்கோட வீடியோஸை பார்க்கலாம். அண்ட் until then signing off Karthi. Thank you. Bye bye. See you again later.